குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் காக்கும் திருச்சபையாகிடுவோம். குருகுணம் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாம் வருவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாம் வருவோம். கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல்நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து ஞானத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல்நிலை. அந்த ஞானத்தில் நிலைத்து ஞானத்தில் வாழ்ந்தால் அதுவே இறைநிலை. இயேசுவை தலைமையில் இறையாட்சி வளர இறை மக்கள் வருவோம், இறைவனை புகழ்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாம் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாம் வளர்வோம். ஒருவன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் காக்கும் திருச்சபையாகிடுவோம். ஒருவன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறர் காக்கும் திருச்சபையாகிடுவோம். தட்டி விடுங்களேன். அது குரூப்ல தட்டி விட்டீங்கன்னா போயிடும். ஷேர் பண்ணி விட்டீங்கன்னா எல்லாம் போகும். நம்பிக்கையோடு வாழ்ந்திடும்போது மானுட உயர்வு பெறும். இதை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திடும்போது வாழ்வே பொறுமை தரும். நம்பிக்கையோடு வாழ்ந்திடும்போது மானுட உயர்வு பெறும். இதை நம்பிக்கை கொண்டு வாழ்ந்திடும்போது வாழ்வே பொறுமை தரும். தந்தையை நம்பி கண்ணுயிர் தந்த இயேசுவை பலியில் நாம் இணைவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாம் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாம் வளர்வோம். அன்பிற்கினிய அருட்தந்தையர்களே, அருட்சகோதரர்களே, அருட்சகோதரிகளே, அன்பு இறை மக்களே, தொலைதூரங்களிலிருந்து புனித அன்னம்மாளின் பரிந்துரை நாடி வந்துள்ள அனைத்து பக்தர்களுக்கும் எமது அன்பான வாழ்த்துக்களும் வரவேற்போம். இன்று வீச்சுக்கிழமை புனித அன்னம்மாள் ஆலயத்தின் 182வது வருடாந்த திருவிழாவை மகிழ்ச்சியுடனும் நன்றியுடன் கொண்டாடுவதற்காக இறைவனின் திருப்பலி பலிபீடத்தை சுற்றி ஒன்று கூடியுள்ளோம். இறைவனின் மீட்பு திட்டத்தில் தனிச்சிறப்பு மிக்க புனித அன்னம்மாள் அன்னை மரியாளின் தாயாகவும் இறை நம்பிக்கை, பொறுமை, குடும்ப புனிதம் மற்றும்
இறைவனின் திருவுளத்துக்கு முழுமையாக ஒப்புக் கொடுத்த வாழ்வில் சிறந்த முன்மாதிரியாக விளங்குகிறார். எமது பங்கின் பாதுகாவலியான புனித அன்னம்மாள் இதுவரை எமது பங்கிற்கும் குடும்பங்களுக்கும் செய்த அனைத்து நன்மைகளும் நன்றியோடு எண்ணி பார்ப்போம். இனிவரும் காலங்களிலும் எமது பங்கை, எமது குடும்பங்களை மற்றும் அனைத்து இறை மக்களையும் தமது தாய்மை பரிந்துரையால் தொடர்ந்து பாதுகாத்து வழிநடத்தி இறை நம்பிக்கையை வளரச் செய்ய வேண்டும் மன்றாடுவோம். மேலும் நமது குடும்பங்கள் இறையருளில் வளரவும், கணவன் மனைவி உறவு அன்பிலும் ஒற்றுமையில் நிலைக்கவும், நோயிற்றோர் குணமடையவும், மாணவர்கள் கல்வியில் ஞானத்தில் சிறந்து விளங்கவும், வேலை வாய்ப்பை நாடுவோர் நல்ல வாய்ப்புகளை பெறவும், வெளிநாடுகளில் வாழும் நமது உறவுகள் பாதுகாப்புடனும் இறையாசிரியரும் வாழவும் செவிப்போம். சிறப்பாக குழந்தை பாக்கியத்திற்காக இறைவனை நோக்கி ஏக்கத்தோடு மன்றாடும் தம்பதியரை புனித அன்னம்மாளின் வல்லமை மிக்க பரிந்துரையால் ஒப்புக் கொடுத்து இறைவன் அவர்களை இல்லங்களில் குழந்தை பேற்றி மகிழ்ச்சியாக நிரப்பி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று மன்றாடுவோம். இத்திருவிழாவில் கலந்து கொண்டுள்ள அனைத்து பக்தர்களின் தனிப்பட்ட செவ விண்ணப்பங்களும் நன்றிகளும் வாழ்வின் தேவைகளும் புனித அன்னம்மாளின் பரிந்துரையால் இறைவனை திருவுள்ளப்படி நிறைவேற அருள் புரிய வேண்டும் என்று மன்றாடி இந்த திருப்பலியில் முழு மனதுடன் ஆழ்ந்த விசுவாசத்துடன் இணைந்து பங்கேற்போம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பின் நிறைவிளைகளே, இந்த பெருவிழா திருப்பலிக்கு உங்கள் எல்லாரையும் பேரன்போடு வரவேற்று விசேடமாக முன்னுரையிலே குறிப்பிடப்பட்ட அனைத்து கருத்துக்களுக்காகவும் நன்றியாகவும் இந்த பெருவிழா திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். பக்தியோடு பங்கு பெறுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட தகுதி பெறும் பொருட்டு நமது தகுதியின்மையை நினைத்து அனைத்து பாவங்களுக்காகவும் மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியன ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் பொழுதும் கனியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன்.
ஆண்டவரே எங்கள் தந்தையரின் நிறைவா, மனிதரான உமது திருமகனின் அன்னையை பெற்றெடுக்கும் பேரருளை புனிதர்களான சுவக்கின் அண்ணாவுக்கு அளித்தீரே. அதனால் உமது மக்களுக்கு வாக்களித்த மீட்பை அவர்களின் வேண்டுதல்களால் எங்களுக்கு தந்தருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இறைவனுக்கு உகந்த வாழ்க்கை வாழ்ந்த நீதிமான்களின் நினைவு தலைமுறை தோறும் நிலைத்திருக்கும். அவர்கள் இறைவன் மீது கொண்ட விசுவாசம், நேர்மை மற்றும் புனித வாழ்விற்கு வழிகாட்டும் மொழியாக அமைகிறது. அவர்களின் நட்பண்பு, இறை பற்றும் வருங்கால தலைமுறைகளுக்கும் ஆசீர்வாதமாக திகழ்கின்றன. புனித வாழ்வின் முன்மாதிரிகளாகிய நீதிமான்களின் சாட்சியை நாமும் பின்பற்றி இறைவனுக்கு உகந்த வாழ்வை வாழ அருள் வேண்டி திருவாசகத்திற்கு மனமுவந்து கேட்போம். மேன்மை பொருந்திய மனிதரையும் நம் மூதாதையரையும் அவர்களது தலைமுறை வரிசைப்படி புகழ்வோம். அவர்களும் இரக்கமுள்ள மனிதர்களே. அவர்களுடைய நேர்மையான செயல்கள் மறக்கப்படுவதில்லை. தங்களது வழிமரபில் அவர்கள் நிலைத்திருக்கின்றார்கள். அவர்களுடைய உரிமை சொத்து அவர்களின் வழித்தோன்றல்களுக்கு கிடைக்கும். அவர்களின் வழிமரபினர் உடன்படிக்கைகளின் படி நடக்கின்றனர். அவர்கள் பொறுத்து அவர்களின் பிள்ளைகளும் அவ்வாறே நடப்பார்கள். அவர்களின் வழிமரபு என்றும் நிலைத்தோங்கும். அவர்களின் மாட்சி அழிக்கப்படாது. அவர்களுடைய உடல் அமைதியாய் அடக்கம் செய்யப்பட்டன. அவர்களுடைய பெயர் தலைமுறை தலைமுறைக்கும் வாழ்ந்தோங்கும். மக்கள் அவர்களுடைய ஞானத்தை எடுத்துரைப்பார்கள். அவர்களது புகழ்ச்சி சபையார் பறைசாற்றுவார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக ஆண்டவருக்கு அஞ்சுபவர் பேறு பெற்றோர், அவர் வழியில் நடந்திடுவோர் பேறு பெற்றோர்.
வழியாக நாம் கிறிஸ்துவோடு இணைக்கப்பட்டு அவரோடு புதிய வாழ்விற்கு எழுப்பப்பட்டவர்கள். நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மீது இருந்த குற்றச்சாட்டுக்களை எல்லாம் சிலுவையில் அறைந்து கடைசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, நீங்கள் திருமுழுக்கு பெற்ற பொழுது கிறிஸ்துவோடு அடக்கம் செய்யப்பட்டீர்கள். சாவிலிருந்து அவரை உயிர்த்தெழச் செய்த கடவுளின் ஆற்றல் மீது கொண்டுள்ள நம்பிக்கையால் அவரோடு நீங்களும் உயிர் பெற்று எழுந்துள்ளீர்கள். உடலில் விருத்தசனம் செய்து கொள்ளாதவர்களையும் குற்றங்கள் செய்யாதவர்களையும் வாழ்ந்ததால் நீங்கள் இறைவனை இறந்திருக்கிறீர்கள். அனைத்தையும் அணைத்திருக்கின்றார். நமக்கு எதிராக ஒப்பந்தம் விதிகள் பல கொண்ட கடன் பத்திரத்தை அவர் அழித்து விட்டார். அதை சிலுவையில் வைத்து ஆணி அடித்து அறவே ஒழித்து விட்டார். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மண்ணுக்கும் ஆண்டவரே, உம்மை போற்றுகின்றேன். ஏனெனில் விண்ணரசின் மறைபொருளை குழந்தைகளுக்கு வெளிப்படுத்தினீர். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு மக்களை நோக்கி கூறியது: ஒருவர் நிலத்தில் மறைந்திருந்த புதையல் ஒன்றை கண்டுபிடிக்கிறார். அவர் அதை மூடி மறைத்துவிட்டு மகிழ்ச்சியுடன் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அந்த நிலத்தை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு இப்புதையலுக்கு ஒப்பாகும். வணிகர் ஒருவர் நல்முத்துக்களை தேடிச் செல்கிறார். விலை உயர்ந்த முத்தை கண்டவுடன் அவர் போய் தமக்குள்ள யாவற்றையும் விற்று அதை வாங்கிக் கொள்கிறார். விண்ணரசு அந்நிகழ்ச்சிக்கு ஒப்பாகும். விண்ணரசு கடலில் வீசப்பட்டு எல்லா வகையான மீன்களையும் வாரிக்கொண்டு வரும் வலைக்கு ஒப்பாகும். வலை நிறைந்ததும் அதை இழுத்துக் கொண்டு போய் கரையில் உட்கார்ந்து நல்லவற்றை கூடைகளில் சேர்த்து வைப்பர், கெட்டவற்றை வெளியே எறிவர். இவ்வாறே
உலக முடிவிலும் நிகழும். வானதூதர் சென்று நேர்மையாளரிடையே இருந்து தீயோரை பிரிப்பார். பின் அவர்களை தீச்சூளையில் தள்ளுவார். அங்கே அழுகையும் அங்கலாய்ப்பும் இருக்கும். இவற்றையெல்லாம் புரிந்து கொண்டீர்களா என்று இயேசு கேட்க அவர்கள் ஆம் என்றார்கள். பின்பு அவர், ஆகையால் விண்ணரசு பற்றி கற்றுக்கொண்ட எல்லா மறைநூல் அறிஞரும் தம் கருவூலத்திலிருந்து புதியவற்றையும் பழையவற்றையும் வெளிக்கொணரும் வீட்டு உரிமையாளரைப் போல் இருக்கின்றனர் என்று அவர்களிடம் கூறினார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பக்தர்களாக இங்கே வந்திருக்கின்ற ஆண்டவரின் பிள்ளைகளே, இன்றைய நாளிலே ஒரு சில காரியங்களை குறித்து நாங்கள் சிந்திக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக இன்றைக்கு நமது உலக கத்தோலிக்க திரு அவை தூயவர்களான சுவக்கின் அன்னம்மாளுடைய பெருவிழாவை கொண்டாடுகிற இந்த நல்ல நாளில் இன்றைய நாள் நமது கத்தோலிக்க திரு அவையிலும் உலகம் முழுவதிலும் உள்ள அனைத்து தாத்தா பாட்டிமார் தினமாக கொண்டாடப்படுகிறது. அந்த வகையில் நமது மறைந்த திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் இதை அறிமுகப்படுத்தினார். இந்த வருடம் நாங்கள் கொண்டாடுகிற இந்த தாத்தா பாட்டி திருவிழா 6வது திருவிழாவாக இருக்கிறது. அடுத்ததாக நாங்கள் இலங்கை திரு அவை கத்தோலிக்க திரு அவை இன்றைய நாளில் நம்மை சுதேச குருக்கள் தினத்தை கொண்டாட அழைக்கின்றது. சுதேச குருக்கள் என்று சொல்லும் பொழுது குருக்கள், துறவியர்கள் இருவரையுமே நாங்கள் நினைவு கூற வேண்டும். அந்த வகையில் அன்பினரை பிள்ளைகளே, இந்த காரியங்களை இந்த அன்னம்மாளின் திருத்தலம் அருள் பாலிக்கின்ற புதுமைகள் மலிந்து கிடக்கின்ற இந்த திருத்தலத்தில் இருந்து இந்த காரியங்களை சிந்திப்பது ஆண்டவருக்குள்ளே சாலை சிறந்ததாக இருக்கும். கடும் பொக்கையாக இருக்க போல இருக்கு. எல்லாரும் விசுக்கி கொண்டு இருக்கிறீங்க. ஓகே, விசுக்கி கொண்டு பிரசங்கத்தையும் கொஞ்சம் கேளுங்க. இந்த நாட்களில் எல் நீனோ என்னோட எல்லாம் சொல்றாங்க, நிறைய வெக்கையும் வெயிலும் எல்லாருக்குமே விசர் பிடிக்காத குறையாக இருக்கு. அன்பின் பிள்ளைகளே, ஒரு பங்கிலே ஒரு பங்குச்சாமி இருந்தார். ரொம்ப வயசு போனவர், நல்லா வயசு போயிட்டு, ஆகவே அவருடைய பிரசங்கத்தை பங்கு மக்கள் கேட்பது கொஞ்சம் குறைவு. உங்களுக்கு தெரியுதான், இந்த காலத்தில் ஒழுங்கா பிரசங்கம் வைக்காட்டி கேட்க மாட்டாங்க யாரும். அதுலேயும் கொஞ்சம் வயசு போச்சுன்னு சொன்னால் எல்லாம் அவுட். ஆகவே இந்த பங்குச்சாமி பிஷப்பிடம் போறார். ஆயர் பெருந்தகை அவர்களே, எனது பங்கு மக்கள் எனது பிரசங்கத்தை கேட்கிறாங்கல்ல, வயசு போச்சு அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கிறாங்க. குரலும் கொஞ்சம் தளர்ந்து போச்சு, என்ன செய்யலாம், ஏதாவது ஒரு ஐடியா சொல்லுங்க மைலோட் அப்படின்னு சொல்லி பிஷப்பிடம் போய் கேட்கிறார். அப்ப பிஷப் சொன்னார், இந்த வாடாப்பா இரு அப்படின்னு சொல்லி சாமியாரை கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி, நான் சொல்லி தருகிற ஒரு ஐடியாவை நீ பிரசங்கம் வைக்கக்குள்ள பயன்படுத்து, நிச்சயமாக ஆண்டவரின் பிள்ளைகள் உனது பிரசங்கத்தை கேட்பாங்க அப்படின்னு சொல்லி பிஷப் ஒரு ஐடியாவுன்னு சொல்லி அனுப்பினார். பங்குச்சாமியார், அந்த வயசு போன ஃபாதரும் அதை வடிவாக கேட்டுக்கொண்டு அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை எல்லாரும் இருக்கும் பொழுது ஃபாதர் பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்துகிறார். இப்போ வளமை போல மக்கள் எல்லாருமே சரி இன்றைக்கும் போட்டு அறுக்கப்படுறார் போல இருக்கு அப்படின்னு சொல்லி இருக்கும் பொழுது ஃபாதர் உடனடியாக சொல்கிறார், அன்பின் மக்களே, பங்கு மக்களே, எனக்கு அழகான ஒரு 18 வயசு பொம்பளை பிள்ளை நல்லா தெரியும் அப்படி என்று சொன்னார் ஃபாதர். உடனே மக்கள் எல்லாருமே அலர்ட் ஆயிட்டாங்க. அடே, என்னடா இது பங்குச்சாமியார் இந்த செத்த கிளிக்கு சிங்காரமா அப்படி என்று சொல்லி மனசுக்குள்ளே நினைச்சு கொண்டு எல்லாருமே அலர்ட் ஆகி ஃபாதர் என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது சொன்னார், அந்த பொம்பளையை நான்
இந்த ரூமுக்குள்ள வச்சிருக்கிறேன் அப்படி என்று சொன்ன உடனே இன்னும் டெரர் ஆயிட்டாங்க மக்கள் எல்லாரும். இதென்னடா இது, இவருக்கு நட்டுக்கிட்டு கலந்துதோ அப்படின்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருக்கும் பொழுது திருப்பியும் ஃபாதர் திருப்பி சொல்லுகிறார், அந்த பெண்ணை நான் காலையில எழுந்தோனே ஒரு கிஸ் பண்ணுவேன், மதியத்திலே ஒரு கிஸ் பண்ணுவேன், இரவு படுக்க போகும் பொழுதும் ஒரு கிஸ் பண்ணி, அதுவும் கட்டி பிடிச்சி கிஸ் பண்ணி தான் படுப்பேன் என்று சொன்னா எப்படி இருக்கும்? பங்கு மக்களே யோசிச்சு பாருங்க பிள்ளைகளே, உங்களோட பங்கு சாமியார் இப்படி ஒரு கதை கதைச்சா எப்படி இருக்கும் உங்களுக்கு? ஆகவே எல்லாருமே அலர்ட்டாக இருக்கும் பொழுது இப்ப பிஷப் சொல்லிக் கொடுத்த காரியங்கள் எல்லாம் வடிவாக சொல்லிக் கொண்டு போறார். பிஷப் சொல்லிக் கொடுத்திருந்தார், நீ இப்படியெல்லாம் சொன்னோடனே மக்கள் அலர்ட்டாக கேட்டுக்கொண்டிருப்பாங்க. கடைசியில அந்த பொம்பளை யார் என்று உங்களுக்கு தெரியுமா அப்படி என்று நீ கேட்கும் பொழுது மக்கள் எல்லாரும் மனசுக்குள்ள பங்குல இருக்கிற அந்த மரியாதை அவையா இருப்பாவா, அல்லது அந்த வின்சென்டி போல் அவையா இருப்பாவா, அல்லது அந்த அவையா, அல்லது ஃபாதருக்கு சாப்பாடு கொடுக்குறவையா, அல்லது அந்த கோயில் கூட்டுற மனுஷியா, கோழியும் கத்துது. சரி, அப்ப எல்லாருமே அப்படி கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுது நினைச்சு கொண்டிருப்பாங்க, அந்த நேரத்தில் நீ சொல்லணும் அந்த பொம்பளை வேற யாரும் இல்லை, அன்னை மரியாள் அப்படி என்று சொல்லி கிளைமேக்ஸ்ல முடிச்சு விடு என்று சொல்லி தான் பிஷப் சொல்லி அனுப்பினேன். இப்ப ஃபாதர் வடிவா பில்டப் பண்ணி கொண்டு போறார், எல்லாருமே அலர்ட் ஆயிருக்கிறாங்க. அந்த நேரத்திலே எல்லாரும் 6 பேரை சொல்ல போறாரு அப்படின்னு சொல்ல, பங்கு சாமிக்கு வயசு போயிட்டு தானே மாதான்றதை மறந்துட்டார். மாதான்றதை மறந்து இப்ப என்ன செய்யறது? இப்படி சொல்லி 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 மக்கள் எல்லாம் மிகவும் ஆர்வமாக இருக்கும் பொழுது என்னடா இது, அவர் மனசுக்கு ஞாபகத்துக்கு வருகிறதே இல்லை மாதாண்டு சொல்றது. உடனடியாக சொன்னார், அன்பின் பிள்ளைகளே, பங்கு மக்களே, என்ன விட அந்த பொம்பளைய பிஷப்புக்கு தான் நல்லா தெரியும் அப்படி அப்படி என்று சொல்லி பிஷப்போட தலையில போட்டார் குண்டை தூக்கி. உங்களுக்கு தெரியும், அடுத்த நாள் பஸ்ஸா பிஷப் ஹவுஸுக்கு மக்கள் போயிருப்பாங்க அந்த பொம்பளை யாருன்னு கேட்கிறது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த சம்பவத்தை ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், அநேகமான காரியங்கள் கத்தோலிக்கர்களாகிய நமக்கு மறந்து போகின்றன. அதைத்தான் நாங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ள வேண்டும். என்னென்று சொன்னால், நமது அழகிய கத்தோலிக்க திரு அவை கொடுத்திருக்கின்ற மாபெரும் ஒரு புனிதை அன்னம்மாள், அவருடைய கணவர் சுவக்கீன். அன்னம்மாளுடையாவது கொஞ்சம் டீலிங்கள் எல்லாரும் இருப்போம், ஆனால் சுவக்கீனை தூக்கி வேலைக்கு அங்கால போட்டாச்சு, அவரை கணக்கெடுக்கிறதே இல்லையா? அன்பின் பிள்ளைகளே, இந்த மறக்கப்பட்ட காரியங்களை மீண்டும் தூசி தட்டி நமது கத்தோலிக்க திரு அவைக்குள்ளே அறிமுகப்படுத்திய பெருமை நமது முன்னைய பாப்பாண்டவர் பிரான்சிஸை தான் சேரும். ஏனென்றால் தாத்தா பாட்டி தினத்தை அவர் உருவாக்கினார், கொண்டாடுங்கள். ஆகவே இந்த தாத்தா பாட்டி நினைவு நாளை, பெருநாளை சுவக்கீன் அன்னம்மாள் தினத்தன்று கொண்டாட வேண்டும் என்று பாப்பாண்டவர் பணித்த காரணம் என்னென்று சொன்னால், அன்னம்மாளை சுவக்கீனை நாங்கள் மறந்து விட்டிருக்கிறோம். அநேகமாக இந்த பெருவிழா நாட்களிலே குடில் அடித்து அன்னம்மாளுக்கு வந்து நாங்கள் அவட பாதத்தண்டை இருந்து திருப்பலி கண்டு அவையை வணங்கி அதனூடாக ஆண்டவரை நாங்கள் வாழ்த்துவது ஒரு பெரிய காரியம். ஆனால் இந்த அன்னம்மாள் சுவக்கீன் இவர்களுடைய வாழ்க்கையிலே மிளிர்ந்த நல்ல பண்புகளை நாங்கள் கடைபிடிக்கிறோமா? அதைவிட மேலாக அவங்க 2 பேருமே தாத்தா பாட்டி. அந்த தாத்தா பாட்டி 2 பேரையும் பிரதிபலிக்கின்ற எங்களது குடும்பத்தில் இருக்கின்ற தாத்தா பாட்டிக்கு என்ன நிலைமை, அதை கொஞ்சம் யோசிச்சு பார்க்க வேண்டும் என்று சொல்லித்தான் போப் பிரான்சிஸ் இந்த திருவிழாவை அறிமுகப்படுத்தினார். அன்பினர் பிள்ளைகளே, உங்களுக்கு நான் தெரிந்திருக்கும் என்றாலும் ஞாபகப்படுத்துகிறேன். இந்த சுவக்கீன் அன்னம்மாளை பற்றி திருவிவிலியத்திலே ஆழமான குறிப்புகள் எதுவுமே இல்லை, எந்த விதமான குறிப்புகளும் இல்லை. ஆனால் எமது திருவிவிலியத்துக்கு அப்பாற்பட்ட ஏற்றுக்கொள்ளப்படாத நற்செய்திகள் என்கின்ற நற்செய்தியிலே ஒரு நற்செய்தி புரோட்டோ இவாஞ்சலியம் ஆஃப் ஜேம்ஸ் என்று சொல்லப்படுகிற ஒரு நற்செய்தியிலும், காஸ்பல் ஆஃப் மேரி மாதாவின் நற்செய்தி என்று சொல்லப்படுகிற ஒரு நற்செய்தியிலும் சுவக்கீன் அன்னம்மாளை பற்றி ஒரு சில காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு தெரியும், இவர்கள் இருவருக்குமே
மிச்ச காலமாக குழந்தைகள் இல்லாதபடியால் சுவக்கின் ஆலயத்திலே தூப பணி செய்து கொண்டிருந்த காரியம் நாட்கள் சொல்லுகிறார்கள், உனக்கு பிள்ளை இல்லாதபடியால் இந்த காரியத்தை நீ செய்ய முடியாது, உடனடியாக கோயிலை விட்டு வெளியே போ அப்படி என்று சொல்லி சுவக்கினை வெளியிலே தள்ளினார்கள். அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை நான் ஞாபகப்படுத்துகிறேன். நாங்களும் இப்படி பல காரியங்கள் செய்வோம். இவள் பீடத்தில் ஏற முடியாது, இவர் வாசிக்க முடியாது, இவங்களுக்கு மரியாஞ்சனையிலே பக்த சபையில் இருக்க தகுதி இல்லை அப்படி என்று சொல்லி நாங்கள் பங்குக்குள்ளே நிறைய பேருக்கு முத்திரை குத்தி வைத்திருப்போம். யோசித்து பாருங்கள், கடவுள் பார்க்கின்ற விதம் வேறு, நாங்கள் பார்க்கின்ற விதம் வேறு. ஆகவே சுவக்கீனுக்கும் அதே நிலை ஏற்பட்டது, அன்னாளுக்கும் அதே நிலை ஏற்பட்டது. ஆகவே அவரை இனி பீடத்துக்குள்ளே ஏறக்கூடாது, கோயில் பக்கம் வரக்கூடாது, ஏனென்றால் உனக்கு பிள்ளை இல்லை, நீ ஒரு மலடன் அப்படி என்று சொல்லி சுவக்கீனை வெளியே தள்ளினார்கள். மிகவும் மனவிரக்தியோடு போன சுவக்கீன் என்ன செய்தார்? ஆண்டவரிடம் ஜெபம் செய்து கொண்டிருந்த பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு வந்து சொன்னார், நீ ஒரு பிள்ளையால் ஆசி பெறுவாய், உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும். அதே நேரம் அன்னாலும் அதே மாதிரி ஜெபித்துக் கொண்டிருந்தார். ஆகவே அதற்கு பிறகு மாதா பிறந்து அவர்கள் வைத்த நேர்த்திக்கடன்படி மாதாவை அவர்கள் கோயிலுக்குள்ளே காணிக்கையாக ஒப்பு கொடுத்தார்கள் என்பது இந்த நற்செய்தி கூறுகின்ற வரலாறாக இருக்கிறது. பிரியமான பிள்ளைகளே, ஆகவே அந்த ஆண்டவருக்கு அர்ப்பணிக்கப்பட்ட மாதாவை சுவக்கீனும் அன்னம்மாளும் மிகவும் பயபக்தியோடு கடவுளுக்கு பயந்த பிள்ளையாக, கடவுளுக்கு அமைச்சல் உள்ள பிள்ளையாக, கடவுளின் வார்த்தையை கடைபிடிக்கின்ற பிள்ளையாக வளர்த்தார்கள். அதுதான் மிக மிக முக்கியமாக நாங்கள் எங்களோட மனசுக்குள்ளே உள்வாங்க வேண்டிய காரியம். அதற்கு பிறகு அந்த நற்செய்தி சொல்லுகிறது, சுவக்கீன் மாதா பிறந்து கொஞ்ச நாளாலே இறந்து போகிறார். அதற்கு பிறகு அன்னம்மாள் இன்னும் ஒரு திருமணம் செய்து கொண்டார். அந்த திருமணத்தில் பிறந்த பிள்ளைதான் செபதேயு. அன்பார்ந்த பிள்ளைகளே, செபதேயு என்கின்ற பெயரை நற்செய்தியிலே நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அநேகமான நமது கத்தோலிக்கர்களுக்கு வருகின்ற பிரச்சனை, இயேசுவுக்கு சகோதரர்கள் இருந்தார்கள், மாதாவுக்கு இன்னும் பிள்ளைகள் பிறந்தார்கள் என்கின்ற குற்றச்சாட்டுகளுக்கு காரணம் இதுதான். அன்னம்மாளின் வழிவந்த அன்னம்மாளின் ஒரு பையன் செபதேயு, அந்த செபதேயுவின் 2 பிள்ளைகள் தான் யாக்கோபும் யோவானும், இயேசுவின் சீடர்கள். நேற்றைய நாளிலே நாங்கள் யாக்கோபின் பெருவிழாவை கொண்டாடினோம். பெரிய யாக்கோபு என்று அழைக்கப்படுகிற அந்த யாக்கோபு. ஆகவே அந்த யாக்கோபும் யோவானும் ஒரு வழியிலே இயேசுவுக்கு இரத்த உறவுகள். அதனால்தான் இயேசுவின் சகோதரர்கள் என்று அவர்கள் அறியப்பட்டு பிழையான கருத்துக்களை எமது பிரிவினை சகோதரங்கள் பரப்பிக் கொண்டிருக்கிற காரணம் இதுதான். ஆகவே அவர்கள் அன்னம்மாளின் வழிவந்த இரத்த உறவுகள், ஆனால் மாதாவுக்கு பிறந்த பிள்ளைகள் அல்ல. பிரியமான சகோதரர்களாகவே வரலாற்றை கொஞ்சம் நாங்கள் அறிந்து கொண்ட பிள்ளைகளாக எங்கள் தாத்தா பாட்டியின் நிலையை கொஞ்சம் யோசித்து பாருங்க. 2 கருத்தை உங்களுக்கு சொல்கிறேன். ஒன்று, எங்கள் வீடுகளிலே இருக்கின்ற தாத்தா பாட்டிமார், உதாரணமாக சொல்ல போனால் ஒரு 60 வயசுக்கு பிறகு அவர்கள் தாத்தா பாட்டியாக மாறலாம். இந்த தாத்தா பாட்டிமார் உண்மையாகவே தாத்தா பாட்டிகளாக இருக்கிறாங்களா? அந்த காரியத்தை சிந்திப்பதற்கு இறை வார்த்தையை கொஞ்சம் பாருங்க. இன்றைக்கு முதலாவது இறை வார்த்தை சாலமோனிடம் ஆண்டவர் கேட்கிறார், உனக்கு என்ன வேண்டும்? சாலமோன் சொல்கிறார், எனக்கு ஞானத்தை தாருங்கள், எனக்கு எதிரிகளை கொண்டளிக்கின்ற அந்த பலம் வேண்டாம், நாடுகள் வேண்டாம், சொத்துக்கள் வேண்டாம், எதுவுமே வேண்டாம், எனக்கு உங்கள் மக்களை ஞானத்தோடு ஆளுகின்ற அந்த ஞானத்தை கொடுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவரிடம் ஞானத்தை கேட்டபடியால் ஆண்டவர் அவனுக்கு எல்லா ஆசீர்வாதத்தையும் கொடுத்தார். நீ மற்றதெல்லாம் கேட்காம ஞானத்தை மட்டும் கேட்டபடியால் ஞானத்தையும் அதோடு சேர்த்து எல்லா ஆசீர்வாதங்களையும் சாலமோனுக்கு கொடுத்தார் அப்படி என்று நாங்கள் வேதத்திலே விவிலியத்திலே வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, அதே போல இன்றைய நற்செய்தியிலும் புதையலை கண்ட ஒருவன் என்ன செய்கின்றான்? தனக்கு உள்ள எல்லாத்தையும் விற்று அந்த புதையலை வாங்கிக் கொள்ள ஆசைப்படுகிறான், வாங்கிக்கின்றான், விரும்புகிறான், அதை செய்கிறான். புதையல், முத்து. ஆகவே பிரியமான சகோதரர்களே, இதுதான் ஞானம். எங்கள் வீடுகளிலே ஆண்டவரால் எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஞானம் எங்கள் வயது முதிர்ந்த தாத்தாமார் பாட்டிமார். இன்றைக்கு அவர்களை நாங்கள் எங்க வச்சிருக்கிறோம்?
அநேகமான வீடுகளிலே தாத்தா பாட்டியின் வேலை என்ன? தங்கள் பேர பிள்ளைகளை வளர்த்தெடுக்கிற, சம்பளம் இல்லாத உத்தியோகத்துக்கு வச்சிருக்கின்ற வேலைக்காரர்களாகத்தான் இன்றைக்கு தாத்தாமாரும் பாட்டிமாரும் இருக்கிறார்கள். எத்தனையோ பேர் வந்து என்னிடம் சொல்லுவார்கள், அழுவார்கள், ஃபாதர், இந்த பேர பிள்ளைகளை விட்டுட்டு அவங்க அங்கெல்லாம் திரிகிறார்கள், ஆடி திரிகிறார்கள், ஓடி திரிகிறார்கள். நாங்கள் சம்பளம் இல்லாமல் உத்தியோகம் செய்து கொண்டு எங்களுக்கு ஒரு நிம்மதி இல்லை, எங்களுக்கு ஒரு ஆசாபாசம், எங்களுக்கு விரும்பின எதையுமே செய்ய முடியாது. பிள்ளைகளை வளர்த்தெடுக்க வேண்டிய கடப்பாட்டிலே இருக்கிறோம். அதே போல கடந்த ஞாயிற்றுக்கிழமை கல்லாத்து பங்கிலே ஒரு பட்டிமன்றம் நடந்தது. அந்த பட்டிமன்றத்திலே குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம் அல்லது குடும்பத்துக்குள்ளே வெற்றி நிலைச்சிருக்க அன்பான வார்த்தைகள் பேசணுமா அல்லது அதிகார வார்த்தைகள் பேசணுமா அப்படி என்கின்ற தலைப்பிலே பட்டிமன்றம் நடந்தது. அந்த பட்டிமன்றத்திலே பேசப்பட்ட ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். அன்பான வார்த்தைகளை சொல்லி சொல்லி பிள்ளைகளை வளர்க்கிறீர்களே, பெற்றோர் வளர்க்கிறாங்களே, அப்படி என்று சொன்னால் அந்த அன்பான வார்த்தைகளுக்கு என்ன பயன் கிடைக்குது? ஏனென்றால் அவர்கள் வளர்ந்து திருமணம் முடித்த பிறகு தங்களை அன்பான வார்த்தைகள் சொல்லி வளர்த்த பெற்றோரை எங்க கொண்டு போய் விடுகிறார்கள்? வயோதிப மடத்தில் விடுறாங்க, அல்லது தங்கள் வீட்டிலே ஒரு டஸ்ட்பின் இருக்கின்ற இடம், குப்பை போடுகின்ற பாஸ்கெட் இருக்கின்ற இடத்தை கூட தங்களை பெற்று வளர்த்த பெற்றோருக்கு கொடுக்காமல் ஒரு சில தாத்தா பாட்டிமாரை குப்பைகளாக வைத்திருக்கிறார்கள். பிரியமான சகோதரர்களை, அப்படி என்ற கருத்து பகிரப்பட்டது. நமது குடும்பங்களுக்குள்ளே அப்படி இருந்தால் யோசித்து பாருங்கள், அந்த காரியத்தை நாங்களும் செய்து கொண்டிருக்கிறோமா? ஆண்டவருக்கு அருவருக்கின்ற காரியம், எங்களை பெற்று வளர்த்த, ஏதோ வகையில் எங்களை ஊட்டி வளர்த்த, எங்களை ஏற்றிவிட்ட ஏணிகளை தோணிகளை நாங்கள் உதறி தள்ளி எங்கள் தாத்தா பாட்டிகளின் உணர்வுகளை நாங்கள் கொலை செய்து, அதைத்தான் மிக முக்கியமாக நாங்கள் பார்க்க வேண்டும், அவர்களது உணர்வுகளை கொலை செய்கின்ற பிள்ளைகளாக இருக்கிறோம். அன்பின் பிள்ளைகளே, இதைத்தான் பாப்பாண்டவர் பிரான்சிஸ் மீண்டுமாக எங்கள் குடும்பத்துக்குள்ளே அந்த ஞானம் இருக்கட்டும். அன்பின் பிள்ளைகளே, தாத்தா பாட்டிமார் இருக்கின்ற குடும்பங்களுக்குள்ளே வளர்கின்ற பேர பிள்ளைகள் ஞானத்தோடு வளரும். என்று சொன்னால் தாத்தா பாட்டிமாரின் வாயிலிருந்து வருபவை வெறும் வார்த்தைகள் அல்ல, அது அனுபவ வார்த்தைகள், அது ஞானத்தின் வார்த்தைகள். ஆகவே அந்த ஞானம் எங்களுக்கு வேண்டாம் அப்படி என்று சொல்லி அவர்களை நாங்கள் வெறுத்து ஒதுக்கினோம் என்றால் எங்கள் குடும்பத்துக்குள்ளே ஞானம் அங்கே போகும். எங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்கின்ற அந்த புதையல்களை நாங்களாகவே அள்ளி வீசுகிறோம் அன்பார்ந்தவர்களே. ஆகவே எங்கள் தாத்தா பாட்டிமார் முதல் காரியமாக அவர்கள் ஞானம் நிறைந்தவர்களாக வாழ முயற்சி செய்ய வேணும். என்ன செய்ய வேணும்? அடிக்கடி அவர்கள் ஜெபிக்க வேணும். வீட்டில் இருக்கிற பிள்ளைகளை, பேர பிள்ளைகளை ஜெபமாலை சொல்ல அழைக்க வேணும். அதே போல இறை வார்த்தையை வாசித்து தங்களாலான விளக்கத்தை பிள்ளைகளுக்கு கொடுக்க வேணும். இறை வார்த்தையை வாசிக்க தூண்ட வேணும். இதுதான் ஞானத்தின் செயல்கள். அப்படியான ஞானம் ஒன்று எங்கள் வீட்டுக்குள்ளே இருக்க வேணும் அன்பார்ந்த சகோதரர்களே. ஆகவே அதை எல்லாருமே மனசுக்குள்ள வச்சுக் கொள்ளுங்க. சாலமோன் ஆண்டவரிடம் ஞானத்தை கேட்டது போல எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கிற ஞானம் எங்களது தாத்தா பாட்டிமார். அடுத்ததாக இன்றைக்கு நாங்கள் சுதேச குருக்கள் தினத்தை கொண்டாடுகிற இந்த நல்ல நாளிலே அன்பின் நிறை பிள்ளைகள், உங்களுக்கு தெரியும், எங்கள் மறை மாவட்டத்திலும் சரி, இலங்கை திரு அவையிலும் சரி, குருக்களும் துறவியர்களும் குறைந்து கொண்டே போகிறார்கள். மிகவும் மிகவும் வேதனை அளிக்கின்ற காரியமாக இது இருக்கு. இந்த வீச்சுக்கல்முனை பங்கிலே இதுதான் எனது முதல் பங்கு. 5 வருடங்கள் இங்கே பங்கு தந்தையாக இருந்த காலத்தில் அநேகமானவர்கள் என்னிடம் வந்து கேட்பார்கள், ஃபாதர், ஏன் நீங்கள் ஒரு குருவாக வந்தீர்கள், ஏன் ஃபாதராக வந்தீர்கள்? உங்களது பங்கு தந்தையர்களிடம் நீங்க கேட்டிருப்பீங்க இந்த கேள்வியை. நான் அவர்களுக்கு சொன்ன ஒரு காரியத்தை பகிர்கிறேன். இன்றைய நற்செய்தியின் வாசகத்தை தான் அவர்களுக்கு சொன்னேன். ஏனென்றால் நான் புதையலை கண்டுகொண்டேன். அந்த புதையல் இயேசு என்கின்ற அழியாத சொத்து, அழியாத செல்வம். ஆகவே அந்த புதையலை நான் அடைய வேண்டும் என்று சொன்னால் நான் நிலத்தை வாங்க வேண்டும், நிலத்தை எனக்கு உரிமையாக்கி கொள்ள வேண்டும். ஆகவே அந்த புதையலை அடைய எனக்கு கிடைத்த அந்த நிலம்தான் குருத்துவம். ஆகவே நான் பல காரியங்களை இழக்க வேண்டியிருந்தது. எனது சுகங்களை, எனது வயசிலே, வாலிப பருவத்திலே உலக காரியங்களை
என்ஜாய் பண்ணி கொண்டிருந்த அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த இளைஞர்களை பார்த்து ஐயோ நானும் இப்படி இருக்கிறதா அல்லது அந்த புதையலை அடைய குருத்துவம் என்கின்ற நிலத்தை வாங்குவதா அப்படின்னு சொல்லி எனக்குள்ளே மன போராட்டம். கடைசியாக ஒப்பற்ற செல்வமாகிய இயேசுவை அடைய நான் எல்லாவற்றையும் குப்பை என்று கருதி எனது அனைத்து காரியங்களையும் இயேசுவுக்காக இழந்து அந்த புதையலை எனக்கு சொந்தமாக்கி கொண்டேன். பிரியமான சகோதரங்களே, சுதேச குருக்களை துறவிகளை கொண்டாடுகிற இந்த நல்ல நாளிலே இதைத்தான் நமது இளம் தலைமுறையினருக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். எது நிரந்தரமானது? இன்றைய நாட்களிலே எல்லாவற்றுக்கு பின்னாலுமே நமது இளைஞர்கள் யுவதிகள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். மின்னுவதெல்லாம் பொன்னென்று சொல்லி அவர்கள் விட்டில் பூச்சிகளைப் போல ஓடி போய் அதுக்குள்ளே விழுந்து தங்களது வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்திலே உங்கள் பிள்ளைகளுக்கு பேர பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்கள். ஒப்பற்ற செல்வமாகிய இயேசுவை நீ ஆதாயமாக்கி கொண்டால், நீ ஒரு குருவாக வந்தால், நீ ஒரு அருள் சகோதரராக வந்தால், நீ ஒரு கன்னியாஸ்திரியாக ஒரு அருள் சகோதரியாக வந்தால், அதுதான் நீ உனது வாழ்க்கையில் அடையக்கூடிய ஒப்பற்ற செல்வம். ஆகவே முயற்சி செய்து பார் மகனே மகளே அப்படி என்று சொல்லி நமது பேர பிள்ளைகளுக்கு நமது பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும். அன்பின் இறைப்பிள்ளைகள், ஏனென்றால் போகிற போக்கை பார்த்தால் ஒரு காலத்தில் ஒரு கட்டத்திலே நமது இலங்கை திரு அவையிலே குருக்களின் கன்னியர்களின் துறவிகளின் எண்ணிக்கை மிக மிக குறைந்து கொண்டே போகிறது. மிக மிக குறைந்து கொண்டே போகிறது. நீங்க யோசிச்சு பாருங்க. சின்ன ஒரு உதாரணத்தை சொல்கிறேன். எனது நான் இப்ப இருக்கிற பங்கு தாண்டவன் வழி, அங்கே கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு முன்பு ஃபாதர் வம்பேக் என்கிற ஃபாதர் இருந்து, அதுக்கு பிறகு ஃபாதர் அரசரட்னம் அப்படி என்று நிறைய ஃபாதர்மார் இருந்திருக்கிறாங்க. ஞானஸ்நான சர்டிபிகேட் அந்த புக்கை எடுத்து பார்த்தால் அன்பாதவர்களே, ஒவ்வொரு மாதத்திலும் கிட்டத்தட்ட 30-40 ஞானஸ்நானங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன 50 வருஷத்துக்கு முதல். இப்ப நேற்று ஒரு ஞானஸ்நானம் நான் கொடுத்தேன். பார்த்தால் இந்த 2026ஆம் ஆண்டுக்குள்ளே ஒரு சில மாதங்களில் எந்த ஞானஸ்நானமும் இல்லை. எந்த ஞானஸ்நானமும் இல்லை. இதுதான் எல்லா பங்குகளின் நிலை அன்பார்ந்த இறைப்பிள்ளைகளே. ஏனென்றால் நமது குடும்பங்களிலே குழந்தை செல்வங்கள் குறைந்து கொண்டு வருகின்றன. குடும்பங்களிலே குழந்தை செல்வங்கள் குறைந்து வந்தால் நிச்சயமாக அது அழைப்பிலும் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். ஒன்றே ஒன்று கண்ணே என்று வச்சிருந்தா அது டாக்டர் ஆகிறதா, இன்ஜினியர் ஆகிறதா, அல்லது வெளிநாட்டுக்கு அனுப்புவதா, அல்லது ஃபாதர் ஆகிறதா, அல்லது ஆசை கொண்டு ஆஸ்தி கொண்டு என்று ஒரு மகனும் ஒரு மகளும் வச்சிருந்தால் அதில் யாரை நாங்கள் கடவுளுக்கு அர்ப்பணமாக்குவது? யோசித்து பாருங்கள். நிறைய காரியங்கள் நமது திருவாய்க்குள்ளே பின்னடைவை நோக்கி சென்று கொண்டிருக்கிற காரணம் இதுதான். எங்களுக்கு சுதேச குருக்கள் துறவிகள் உருவாகாமல் இருக்கின்ற காரணம் குடும்பங்களிலே பிள்ளைகள் இல்லை. பிரான்சிஸ் அழகாக சொன்னார், இறை பிள்ளைகளே நிறைய பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளுங்கள். கத்தோலிக்க சமூகத்தின் விகிதாசாரம் குறைந்து கொண்டே வருகிறது. ஆகவே நிறைய பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளுங்கள் உங்கள் குடும்பங்களிலே என்று சொல்லி பாப்பாண்டவர் அறைகூவல் விடுத்தார். எனவே இந்த காரியங்களை மனசுக்குள்ளே வச்சுக் கொள்வோம். எங்களை பாராட்ட, எங்களை சீராட்ட இருக்கின்ற சொத்துக்கள், நாங்கள் அடையக்கூடிய ஆகப்பெரிய ஞானங்கள், எங்கள் தாத்தா பாட்டிகளை கொண்டாடுவோம். அதே நேரம் எங்கள் ஞான காரியங்களை தொடர்ந்து எங்கள் எதிர்கால சந்ததிக்கு முன்னெடுத்து செல்ல எங்களுக்கு சுதேச குருக்கள், கன்னியர்கள், துறவியர்கள், அருள் சகோதரர்கள் கட்டாயம் தேவை. ஆகவே அதை மனசுக்குள்ள வச்சு அழைத்தல்களுக்காக மன்றாடுவோம். எங்கள் குடும்பங்களிலே அழைத்தல் சூழ்நிலையை உருவாக்குவோம். எங்கள் குடும்பங்கள் அழைத்தலின் விளைநிலங்களாக இருக்க ஆண்டவரிடம் மன்றாடி செபிப்போம். அன்பின் பிள்ளைகளை, இப்பொழுது எழுந்து நின்று நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம். ஒரே கடவுளை நம்புகின்றேன். விண்ணகமும் மனிதனும் காண்பவை காணாதவை யாவும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையவரே, கடவுளின் ஒரே மகனாய் உதித்த ஒரே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் காலங்களுக்கெல்லாம் முன்பே தந்தையிடமிருந்து பிறந்தார். கடவுளின்று கடவுளாக, ஒளியின்று ஒளியாக, உண்மை கடவுளின்று உண்மை கடவுளாக
உதித்தவர், இவர் உதித்தவர் உண்டாக்கப்பட்டவர் அல்ல. மரியாள் நமக்காகவும் நம் மீட்புக்காகவும் தூய ஆவியால் கன்னி மரியாவிடம் உடலெடுத்து மனிதரானார். மேலும் நமக்காக போந்தியு பிலாத்துவின் அதிகாரத்தில் சிலுவையில் அறையப்பட்டு பாடுபட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். மறைநூல்களின்படி 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருக்கின்றார். வாழ்வோரையும் இறந்தோரையும் தீர்ப்பிட மாட்சியுடன் மீண்டும் வர இருக்கின்றார். அவரது ஆட்சிக்கு முடிவிராது. தந்தையிடமிருந்து மகனிடமிருந்து புறப்படும் ஆண்டவரும் உயிரளிப்பவருமான தூய ஆவியாரை நம்புகின்றேன். இவர் தந்தையோடும் மகனோடும் ஒன்றாக ஆராதனையும் ஆட்சியும் பெறுகின்றார். இறைவாக்கினர்கள் வாயிலாக பேசியவர் இவரே. ஒரே புனித கத்தோலிக்க திருத்தூதர் வழிவரும் திரு அவையை நம்புகின்றேன். பாவ மன்னிப்புக்கான ஒரே திருமுழுக்கை ஏற்றுக்கொள்கின்றேன். இறந்தோரின் உயிர்ப்பையும் வரவிருக்கும் மறுவுலக வாழ்வையும் எதிர்பார்த்திருக்கின்றேன். ஆமென். அன்பின் நிறைபிள்ளைகளே, தூய அந்நாளின் பரிந்துரை ஜெபத்தினூடாக நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிற ஆண்டவரிடம் நமது வாழ்வின் தேவைகளை நம்பிக்கையோடு ஒப்புக் கொடுப்போம். மன்றாட்டுகளுக்கு உங்கள் பதிலுரையாக எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் தந்த இறைவனே, தந்த இறைவனே, தந்த இறைவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் தந்த இறைவனே. திருச்சபைக்காக மன்றாடுவோம். அன்பின் இறைவா, உமது மகன் இயேசு கிறிஸ்துவால் நிறுவப்பட்ட திருச்சபையை உமது தூய ஆவியால் தொடர்ந்து வழிநடத்தும். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவியர் மற்றும் அனைத்து இறை மக்களையும் உமது ஞானத்திலும் அருளிலும் நிரப்பும். அவர்கள் நற்செய்தியின் ஒளியை உலகில் எடுத்துச் சென்று அன்பு, சமாதானம், மன்னிப்பு மற்றும் ஒற்றுமையின் கருவிகளாக விளங்க அருள் புரியும். குறிப்பாக எமது திருச்சபையை மக்கள் விசுவாசத்தில் உறுதிப்படுத்தி இறை அரசின் சாட்சிகளாக அர்ப்பணித்துடன் பணியாற்ற அருள் புரிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தந்த இறைவனே, தந்த இறைவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும் தந்த இறைவனே. திருவிழாவில் பங்கேற்றுள்ள அனைத்து பக்தர்களுக்காகவும் மன்றாடுவோம். அன்பின் இறைவா, இன்று எமது பங்கு பாதுகாவலியான புனித அன்னம்மாளின் திருவிழாவை கொண்டாடுவதற்காக விசுவாசத்தோடும் பக்தியோடும் ஒன்று கூடியுள்ள அனைத்து இறை மக்களையும் உமது அன்பான கரங்களை ஒப்படைக்கின்றோம். தொலை தூரங்களில் இருந்து வருகை தந்துள்ள பக்தர்களையும் இத்திருவிழாவிற்காக உழைத்த அனைத்து அர்ப்பணிப்பாளர்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் கொண்டு வந்துள்ள நன்றிகளையும் குடும்பங்களின் தேவைகளையும் சொல்லப்படாத உள்ளத்தின் இயக்கங்களையும் நீர் அறிந்து புனித அன்னம்மாளின் பரிந்துரையால் அவர்களுக்கு உடல் உள்ள ஆன்ம நலன்களையும் அமைதியையும் மகிழ்ச்சியையும் இறை அருளின் நிறைவையும் வழங்க வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தந்த இறைவனே, தந்த இறைவனே,
புனித அன்னம்மாளின் பரிந்துரையால் அவர்களுக்கு உமது அருளின்படி குழந்தை பாக்கியத்தை வழங்கி அவர்களின் இல்லங்களில் மகிழ்ச்சியால் நிரப்பும். மேலும் நோயாளிகள், துன்பங்களினால் சோதிக்கப்படும் சகோதர சகோதரிகளை நினைவு கூர்ந்து அவர்களுக்கு உடல் நலத்தையும் மன அமைதியையும் ஆறுதலையும் குணமடையும் அருளையும் வழங்கி அவர்களின் நம்பிக்கையை பலப்படுத்த வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தந்தை இறைவனே, தந்தை இறைவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தை இறைவனே, நமது தாய் திருநாட்டிற்காக மன்றாடுவோம். அமைதியின் இறைவா, நீர் எமக்கு தந்துள்ள தாய் திருநாட்டை உமது பாதுகாப்பில் ஒப்படைக்கின்றோம். நமது நாட்டில் சமாதானமும் நீதியும் நல்லிணக்கமும் சகோதரத்துவமும் நிலவ அருளும். அனைத்து மக்களும் இன மத வேறுபாடுகளை தாண்டி அன்பிலும் ஒற்றுமையிலும் வாழ வழிகாட்டும். நாட்டை வழிநடத்தும் தலைவர்களுக்கு ஞானத்தையும் நேர்மையையும் மக்கள் நலனின் அக்கறையையும் அருளி நமது தேசம் வளர்ச்சியிலும் அமைதியிலும் முன்னேற அருள் புரிய வேண்டி இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். தந்தை இறைவனே, தந்தை இறைவனே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தந்தை இறைவனே, இப்பொழுது நாம் அனைவரும் எங்களுடைய சொந்த தனிப்பட்ட நிலைமைகளுக்காக ஆண்டவரிடம் மௌனத்தில் மன்றாடுவோம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நம் ஆண்டவரை, புதியதொரு நாளை நீர் எமக்கு தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பு ஆண்டவரை, எத்தனையோ பேருடைய வாழ்க்கையிலே முடியாத இந்த நாள் எங்கள் ஊருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் நிறைந்த நாளாக தந்த கிருபைக்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்பு ஆண்டவரே, இன்றைய நாளிலே எமது பங்கின் பாதுகாவலியாம் புனித அன்னம்மாளுடைய பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்ற பங்கு மக்களாகிய எங்களுக்காகவும், மேலும் எத்தனையோ இடத்திலிருந்து அன்னையினுடைய இந்த சன்னிதானத்திலே வந்திருக்கின்ற ஒவ்வொரு பக்தர்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். அந்த ஆண்டவரை, எங்கள் ஒவ்வொருடைய குடும்பங்களை நிறைவாக ஆசீர்வதியும். நீர் எங்களுக்கு தந்த அழகிய குடும்பத்திற்காக ஆண்டவரை உமக்கு நன்றி கூறுகின்றோம். பிளவுகளினால், பிரிவுகளினால், விவாகரத்துகளினால் வாடி வதங்கி ஒதுக்கி நிற்கின்ற ஒவ்வொரு குடும்பங்களையும் இந்த வேளையிலே நாங்கள் உம்மிடம் சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரை, குடும்ப மாண்பினுடைய உண்மை தன்மையை உணர்ந்தவர்களாகவும், அந்த உண்மை தன்மைக்கு ஏற்ப அவர்கள் தங்களுடைய குடும்ப வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள நீர்தாமே அவர்களுக்கு வழிகாட்டியாக இருந்திரல வேண்டும் என்றும் ஜெபம் கேட்டு நிற்கின்றோம். அந்த ஆண்டவரை, எத்தனையோ பேர் தங்களுக்கு பிள்ளை இல்லை, எத்தனையோ விதமான அவதூறுகள், எத்தனையோ விதமான அவமானங்கள், இதற்கு மத்தியிலும் வாழ்ந்து கொண்டு உம்முடைய பாதம் வந்து இந்த குழந்தை செல்வத்திற்காக உம்மிடம் வரம் கேட்டு நிற்கின்றார்கள். ஆண்டவரை, அவர்களுக்கு நீர்தாமே இந்த குழந்தை பாக்கியத்தை கொடுத்தரல வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். அன்னம்மாளின் ஊடாக அவர்கள் இந்த நல் வாழ்க்கையை பெற்றுக்கொள்ள உதவிக்கரம் நீட்டியரல வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். ஆண்டவரை, குடும்பம் திருச்சபையினுடைய விளைநிலம். அந்த ஆண்டவரை, இந்த குடும்பத்தில் இருந்து நாங்களும் நல்ல கனிகளை தேவ அழைத்தலுக்காக நாங்களும் கொடுக்க
நாங்களும் முன்பெற நீர்தாமே எங்களுக்கு ஆசி தந்தருள வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதிர்கொள்கின்ற சவால்கள், துன்பங்கள், கவலைகள், கண்ணீர்கள், கஷ்டங்கள் இவற்றிலிருந்து எங்களை காத்தருளும். தொடர்ந்து நாங்கள் இறை வார்த்தையை ஏற்று அதன்படி வாழ்கின்றவர்களாக வாழ வரம் தந்தருள வேண்டும் என்று இந்த பகுதியிலே பணியாற்றுகின்ற இந்த பங்கிலே உருக்கொடுத்துக் கொண்டிருக்கின்ற பங்கு தந்தைக்காகவும் இதிலே பணிபுரிகின்ற அருள் சகோதரிகள், மேலும் நற்கருணை பணியாளர்கள், எங்களுடைய பங்கு மக்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். நம்முடைய ஆண்டவரை ஒற்றுமையாகவும் ஒருமைப்பாட்டுடனும் இந்த பங்கிலே அவர்கள் ஒவ்வொருவரும் நிலைத்திருக்க நீர்தாமே அவர்களுக்கு உள்ள சுகத்தையும் நீடிய ஆயுளையும் கொடுத்து காத்து வழிநடத்திட வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம். காணிக்கை வேளையிலே ஆண்டவரும் திருமுன் வெறுக்கையாய் நிற்கின்றேன் கேட்பாயா. பொருள் பொருளில்லை, விளைந்த பொருள் ஏதுமில்லை, கருக்கூப்பிலிருக்கின்றேன் கேட்பாயா. காணிக்கை வேளையிலே ஆண்டவரும் திருமுன் வெறுக்கையாய் நிற்கின்றேன் கேட்பாயா. பொருளில்லை, விளைந்த பொருள் ஏதுமில்லை, கருக்கூப்பிலிருக்கின்றேன் கேட்பாயா. தடுமாறி விழுந்தேன் நான் பாவியானேன். விசுவாசமிழந்தேன், திசை மாறி சென்றேன். தடுமாறி விழுந்தேன் நான் பாவியானேன். திசை காட்டியாகி என் கரம் பற்றி முன்னடந்த முதல்வனை, நீதியின் தலைவனை, காணிக்கை பொருளாக இன்றை தருகின்ற காணிக்கை வேளையிலே ஆண்டவரும் திருமுன் வெறுக்கையாயிருக்கின்றேன் கேட்பாயா. பொன்வெள்ளி பொருளில்லை, விளைந்த பொருள் ஏதுமில்லை, கருக்கூப்பிலிருக்கின்றேன் கேட்பாயா. தியாகம் வேண்டும், பயணங்கள் வேண்டும், பார்வைகள் வேண்டும், இறையாட்சி நனவாக தியாகம் வேண்டும். சுமைகள் சுமக்கையிலே தனிமைப்படுத்தாமல் என்னோடு பயணிக்கும் என் தேவன் கரங்களில் காணிக்கை பொருளாக என்னை நான் தருகின்றேன். காணிக்கை வேளையிலே ஆண்டவரும் திருமுன் வெறுக்கையாயிருக்கின்றேன் கேட்பாயா. பொன்வெள்ளி பொருளில்லை, விளைந்த பொருள் ஏதுமில்லை, கரங்கூப்பிலிருக்கின்றேன் கேட்பாயா.
உடல் பொருளாவி உனக்காக உன் பணி புவிதனில் நிறைவாக உடல் பொருளாவி உனக்காக உன் பணி புவிதனில் நிறைவாக மடிந்திடும் மனிதத்தின் விளக்காக மடிந்திடும் மனிதத்தின் விளக்காக நான் மகிழ்வுடன் என்னையே தருகின்றேன் மகிழ்வுடன் என்னையே தருகின்றேன். அன்பின் நிறைபிள்ளைகளே, பெருவிழா நன்னாளில் என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த கல்வாரி பலி எல்லாம் வல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாக்கும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அழைப்பின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, நாங்கள் இறை பற்றுதலோடு அளிக்கும் காணிக்கைகளை ஏற்றருள உம்மை வேண்டுகின்றோம். ஆபிரகாமுக்கும் அவர்தம் வழிமரபினருக்கும் நீர் வாக்களித்த ஆசியிலே நாங்களும் பங்கு கொள்ள தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உமது புனிதர்களின் வியத்தகு சாட்சியத்தினால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெள்ளத் தெளிவாக காட்டுகின்றீர். மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதிலே அந்த புனிதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டினால் தூண்டப் பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையினால் என்றும் ஊக்கம் பெறவும் அருளுகின்றீர். ஆகவே ஆண்டவரே, வானதூதர்கள் புனிதர்கள் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் ஆர்ப்பரிப்பதாவது.
ஆண்டவரே நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உள்ளம் கனிந்து தம்மை கையளித்த பொழுது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியதில் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு கொடுத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே நிர்மலவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, திருமுன்னன்று உமக்கு ஊழியம் புரிய தகுதி உள்ளவர்களாக எங்களை தேர்ந்து கொண்டீரே. எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியானவர் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பிறவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தையையும் எமது அப்போஸ்தலிக பரிபாலனர் ஆயரன் என்றாஞ்சி எல்லா திருநிலையாகிய அனைவரோடு உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உமது திருமுகவழியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், இவ்வுலகிலும் புகழ்ந்தவராய் இருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் இறை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமல்ல உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைவன் வானக தந்தை, நாம் அவரது அன்பின் பிள்ளைகள். நாங்கள் எப்பொழுதுமே ஆண்டவருக்குள்ளே ஞானத்தை தேடுகின்ற பிள்ளைகளாகவும்
ஞானத்தை பாதுகாக்கின்ற பிள்ளைகளாகவும் வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமைகள் அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியினால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்றவர்களாய் யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று மது திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்கள், குற்றங்குறைகள், தவறுகளை கண்ணோக்காமல் இங்கே கூடி வந்து மக்கள் பலி செலுத்தும் பிள்ளைகள் திரு அவையாக உம்மேல் கொண்டுள்ள நிலையான நம்பிக்கையை கண்ணோக்கி எங்கள் வாழ்க்கையில் அமைதியை ஒற்றுமையையும் மனங்களில் மகிழ்ச்சியையும் இங்கே வந்திருக்கின்ற பிள்ளைகளின் குடும்பங்களுக்குள்ளே நற்சுகத்தையும் நல்ல உறவையும் நிம்மதியையும் விசேடமாக இன்றைய நாளில் உமது பிள்ளைகள் மனசிலே தாங்கி வந்திருக்கின்ற விண்ணப்பங்களுக்கு கனிவான உமது இரக்கத்தையும் தந்தருள்ள திருவிழம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்து இயேசு தரும் அமைதியை மகளுடன் பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறியாகியவரே, உலகின் பாவம் போக்கி நம்மை குணப்படுத்தி ஞானத்தை அருள வல்லமையுள்ள ஆண்டவர். இவருடைய திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டிருக்கும் அன்பின் பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நான் தந்தியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியுள்ளோம், எனது ஆன்மா நலமடையும். நற்கருணை வேண்டுதலே கத்தோலிக்கர்கள் என்னோடு உறவாடும் என் இயேசுவே, என்றென்றும் நீங்காவும் அருள் வேண்டுமே. இரக்கத்தை பொழியும் வரம் வேண்டுமே. உம்மை பிழையாது வாழும் இது வேண்டுமே. என்னோடு உறவாடும் என் இயேசுவே, என்றென்றும் நீங்காவும் அருள் வேண்டுமே. இரக்கத்தை பொழியும் வரம் வேண்டுமே. உம்மை பிழையாது
வேண்டும் கருணை காட்டுவே என் கரங்கள் நீட்டுவே இறைவா உறைவா என் உள்ளம் நிறைந்து என்னோடு உறவாட இயேசுவே என்றென்றும் நீங்காமல் அருள் வேண்டுமே இரக்கத்தை பொழியும் அருள் வேண்டுமே உம்மை பிரியாது வாழும் நிலை வேண்டுமே என்னோடு உறவாடும் என் இயேசுவே என்றென்றும் நீங்காமல் அருள் வேண்டுமே இரக்கத்தை பொழியும் அருள் வேண்டுமே உம்மை பிரியாது வாழும் நிலை வேண்டுமே மன்றாடுவோமாக. இறைவா, வியப்புக்குரிய அருளடையாளத்தினால் மனிதர் உம்மிடமிருந்து புது பிறப்படையும் பொருட்டு உமது ஒரே திருமகன் மனிதரிடமிருந்து பிறக்க திருவிழமானீரே. இவ்வாறு பிள்ளைகளுக்குரிய உணவால் நிறைவு பெற்ற எங்களுக்கு உமது கனிவிரக்கத்தால் சொந்த மக்களுக்குரிய மனநிலையை தந்து நாங்கள் புனிதமடைய அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. தலை குனிந்து ஆண்டவரின் ஆசீர் பெற்றுக்கொள்வோம். புனிதர்களின் மாட்சியும் மக்களிப்புமான இறைவன் அவர்களுடைய சிறப்பு மிக்க வேண்டுதல்களால் உங்களுக்கு வலுவூட்டி தூயவர்களான சுவக்கின் அன்னம்மாளின் பரிந்துரை ஜபத்தினால் உங்கள் மீது தமது முடிவில்லாத ஆசையை பொழிவாராக. தூயவர்களான சுவக்கின் அன்னம்மாளின் பரிந்துரையினால் இம்மையில் தீமைகளிலிருந்து விடுதலையும் அவர்களுடைய புனித வாழ்வின் அடுத்து காட்டினால் பயிற்சியும் பெற்று இறைவனுக்கும் சகோதர சகோதரிகளுக்கும் பணி செய்வதிலே என்றும் கருத்தூன்றியவர்களாய் காணப்படுவீர்களாக. இவ்வாறு தமது மக்கள் விண்ணக புனிதர் கூட்டத்தில் இணைந்து முடிவில்லாத அமைதி பெறுவதை கண்டு அகமகளும் திரு அவையின் பிள்ளைகளாகிய நீங்கள் அனைவரோடும் வான்வீட்டின் மகிழ்ச்சியை அடைவீர்களாக. எல்லாம் வல்ல வாழுகின்ற தெய்வம் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் எல்லாரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரின் ஆசீர் பெற்று வாழ சென்று வாருங்கள். தெய்வீகமான பலி வாழ்வில் தொடர்கின்றது. இறைவனுக்கு நன்றி.
பாடுவோமாக. மகிமை பொருந்திய இறைவா, உமது அடிமையாகிய தூய அன்னம்மாள் உமது ஒரே மைந்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் அன்னைக்கு தாயாகும் பாக்கியத்தை பெறுவதற்கு அருட்கொடைகளை வழங்க விருப்பம் கொண்டீரே. அந்த அன்னையின் பெருவிழாவை கொண்டாடுகின்ற நாங்கள் இறைவனுடைய சமூகத்திலே அந்நாளின் பரிந்துரையினால் உதவியடைந்து கொள்ள தயவாய் திருவருள் புரிந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.